நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கமுடன், நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி முட்டையில் ஒரு ஐட்டம்ங்க, முட்டை செட்டிநாடு குழம்பு. இந்த குழம்பு வந்து எங்கள் ஆயெல்லாம் வைப்பாங்க, எல்லாருமே வந்து வைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பாங்க. ஆனால் அது போக போக இப்போ நான்லாம் கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்குலாம் கெட்டியாக பிடிக்குதுன்றதெல்லாம் கெட்டியாக வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முட்டை ஊறுறதும் ஒரு டெக்னிக் எங்கள் ஆயா பண்ணுவாங்க, டக்குன்னு ஊறுற மாதிரி. அதுவும் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதுக்கு கடுகு, சோம்பு, வெந்தயம் இது மூணும் தான் தாளிக்கிறது. வெந்தயம் ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். 15 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். முழுசாக தான் போடுறேன் வெங்காயம் நான் இப்போ. அது மாதிரி 15 பூண்டு பல். சோம்பும் ப்ரௌன் கலராக மாறினா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அது மாதிரி பூண்டும் வெங்காயமும் நல்ல கலர் மாறிடணும். பூண்டு வெங்காயம் பாருங்கள் நல்லா இப்போ கலர் மாறிடுச்சு. இதில் கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளியாக 2 தக்காளி. இது இன்னும் குழையணுங்க. இது இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிறேன், ஏன்னா டக்குன்னு குழஞ்சிரும் தக்காளி. இது நல்லா குழையணும். இப்படி தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு. வெறும் மிளகாத்தூளுங்க, 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துகிட்ருக்கேன். அதில் அது மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் இதை வதக்கணும். இப்போ வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணிங்க போதும். இந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், இது லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ தளதளன்னு ஆக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் ரொம்ப தளதளன்னு கொஞ்சம். இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையை இந்த பக்கம் கொஞ்சம் இப்படி வெட்டிட்டும் போடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி ஸ்போக் வச்சு இப்படி குத்திட்டும் போடலாங்க. எது உங்களுக்கு சௌரியமோ அந்த மாதிரி. ஏன்னா வந்து அப்போவே ஊறிடும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இந்த மசாலாவுக்கும் இந்த குழம்புக்கும் இந்த 6 முட்டை நீங்கள் போடலாம். ட்ரிக்குங்கிறது இதாங்க சின்ன விஷயம். ஏன்னா வந்து இந்த மசாலா வதக்கும் போதே எங்கள் ஆயா அந்த முட்டையும் போட்டு வதக்குவாங்க. அந்த வதக்கும் போது அந்த மசாலா, அந்த காரம், அந்த தக்காளியோட புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த முட்டையில் இறங்கிரும். அப்போவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு இதை நீங்கள் வதக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு எதுவுமே போடாமல் இப்படி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. தொக்கை மட்டும் அந்த முட்டையை எடுத்து வச்சு தொக்கை போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து வித்தியாசமான ஒரு தொக்காக இருக்கும். இதே 2 ஐட்டம். இப்போ வந்து அப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க, குழம்பு தான் வேணும்னு நினைக்கிறவங்க, புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு, எவ்வளோ புளிப்பு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு புளி ஊற்றி கொஞ்சம் தண்ணி. பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. இந்த அளவு நான் கெட்டியாக பண்ணியிருக்கேன். எங்கள் ஆயெல்லாம் ரொம்ப தண்ணியாக பண்ணுவாங்கங்க. இந்த குழம்பையை ரொம்ப தண்ணியாக பண்ணுவாங்க. நாங்களும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணுறோம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதோட வேலை முடிஞ்சது, அவ்வளோதாங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் நீங்கள் வந்து புளி வேண்டான்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் தொக்காவும் எடுத்து வச்சு சாதத்தில் தொக்கா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முட்டையை எடுத்து வச்சு அது ஒன்றே போதும் சாப்பாட்டுக்கு. இல்லை இப்படி குழம்பா பண்ணி சாப்பிட்டாங்கன்னா இது வந்து கொஞ்சம் மீன் குழம்பு டேஸ்ட் தான் வரும் உங்களுக்கு. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.